மங்கையர் மலரடி வருடிய கருத்தறிந்த பின் அரைதனில் உடைதனை அவிழ்த்தும் அங்குல அரசிலை தடவியும் இரு தோள் உற்று அனைத்தும் அங்கையின் அடிதோறும் நகம் எழ உதட்டை மென்று பல் இடுக்குறிகளும் இட அடிக்களம் தனில் மயில் குயில் புறவேன மிக வாய்விட்டு உருக்கும் அங்கியின் மெழுகென உருகிய சீரத்தை மிஞ்சிடும் அனுபவம் உறபலம் உறக்கையின் கனி நிகரென இளகிய முளை மேல் வீழ்ந்து உருக்களங்கிமை உருகிட முதுகு பெருத்த உந்தியின் முழுகிமை உணர்வர உழைத்திடும் கனகளவியை மகிழ்வது தவிர்வேனோ இருக்கு மந்திரம் எழுவகை முனி பெற உரைத்த சம்பிரம சரவண பவகுக இதத்தை இங்கிதம் இளகிய அருமுக எழில் வேலென்று இலக்கணங்களும் இயலிசைகளும் மிக விரிக்கும் அம்பல மதுரித கவிதனை இயற்று செந்தமிழ் விதமோடு புயமிசை புனைவோனே செருக்கும் அம்பலம் இசைதனில் அசைவுற நடித்த சங்கரர் வழிவள அடியவர் திருக்குறுந்தடி அருள் பெற அருளிய குருநாதர் திருக்குழந்தையும் என அவர் வழிபடு குருக்களின் திறம் எனவர் பெரியவர் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே. அருணகிரிநாதர் அருளிய அருக்கு மங்கையர் என்று தொடங்கும் இப்பாடல் திருப்பரங்குன்றம் தலத்தில் உறையும் முருகப்பெருமானிடம் பாடப்பட்டதாகும். சிற்றின்பத்தில் மூழ்கி திளைக்கும் தன் நிலையை வெறுத்து அதிலிருந்து விடுபட துடிக்கும் ஒரு பக்தனின் மனநிலையை இது பிரதிபலிக்கிறது. இப்பாடலின் முழு அர்த்தம், விலைமாதர்களின் மலர் போன்ற மென்மையான பாதங்களை வருடிவிட்டும் அவர்களின் விருப்பத்தை அறிந்து அதற்கேற்றவாறு நடந்தும் இடையில் அணிந்திருக்கும் உடை மற்றும் அரச இலை போன்ற ஆபரணத்தை தடவியும் நான் மயங்குகிறேன். 2 தோள்களையும் தழுவி கொண்டும் நகங்கள் பதியும்படி அணைத்தும் உதடுகளை சுவைத்தும் பற்களால் மெதுவாக கடித்தும் இன்பம் துய்க்கிறேன். அப்போது மயில், குயில் மற்றும் புறாக்கள் எழுப்புவது போன்ற குரலொலிகள் எழ நெருப்பில் இட்ட மெழுகு போல என் உடல் உருகி போகிறது. கையில் கிடைத்த